தமிழ்நாடு சம ஊதிய போராட்டம் உரிமை மீட்பு போராட்டம் சம ஊதிய போராட்டம் மறுக்க வேண்டாம் நிதியிலே காரணம் காட்டி சமநீதி மறுக்க வேண்டாம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் காந்திய வழி போராட்டம் கலைஞர் கற்றுக் கொடுத்த போராட்டம் எத்தனை மாதமானாலும் விட்டு போக மனசு இல்ல அடைச்சு வைக்க இடமில்ல விட்டு போக மனசில்ல பத்தலையா வாக்குறுதி பொய்யா செல்ல மாட்டோம் சென்னையை விட்டு செல்ல மாட்டோம் இவை வெற்று வார்த்தைகள் அல்ல SSTA போராளிகளின் விடாப்பிடியான மன உறுதி இடைநிலை ஆசிரியர்களுக்கு வெற்றி கொடு சம ஊதியம் வென்றிடுவோம் சம ஊதியம் வென்றிடுவோம் ஒளிரட்டும் சமூக நீதி ஒளிரட்டும் ஒளித்திடுக ஊதிய திண்டாமை ஒளித்திடுக சம ஊதியம் கொடுத்திடு இடைநிலை ஆசிரியர்களுக்கு அமைச்சரே எங்கள் துறை அமைச்சரே வெற்றி கொடுங்கள் எங்கள் ஆசிரியர்களுக்கு வெற்றி கொடுங்கள் ஒன்றாக வெற்றி பெறுவோம் முன்னேற்று இடைநிலை ஆசிரியர் வாழ்வை முன்னேற்று சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்திடுக வீர வணக்கம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு போராடும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வீர வணக்கம் எது வரைக்கும் போராட்டம் அது வரைக்கும் போராட்டம் யாருக்கான போராட்டம் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் 27வது நாட்களாக எங்களோட போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 2009க்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் விடுமுறை நாளில் தான் நாங்கள் போராடிட்டு இருந்தோம். இப்போ பள்ளி புறக்கணிப்பில் ஈடுபட்டு மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படுது. முதல்வர் ஐயாவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரே ஒரு கையெழுத்து தான், சம வேலைக்கு சம ஊதியம், அதுக்கான கையெழுத்து இட்டால் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறதா இருக்கோம். இத்தனை நாள் போராடிட்டோம். இனிமேல் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க முதல்வர் ஐயா அவர்களே? எங்களுக்கு ஒரே ஒரு ஆணை போடுங்க, சம வேலைக்கு சம ஊதியம் மட்டும்தான். வகுப்பறை அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் முழுமையாக இருக்கோம். எவ்வளவோ போராடிட்டோம், எவ்வளவோ இழந்துட்டோம், ஊதியம் இழந்துட்டோம், எங்களுக்கான விடுமுறை கொண்டாட்டங்களை இழந்துட்டோம், எங்களுடைய பிள்ளைங்களை விட்டு ஸ்கூலை விட்டு நாங்கள் இவ்வளோ நாள் சென்னையில் போராடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரே ஒரு அரசாணை போட்டால் மட்டும்தான் இந்த கூட்டம் கலையும். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு கடைசி போராளி இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். போராட்டத்தை அடக்கணும் நீங்க எத்தனையோ ஆலோசனை சொல்றீங்க, எவ்வளவோ நடவடிக்கை எடுக்கிறீங்க, எந்த இதுக்குமே இந்த படை ஓயாது. எங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஆணை, சம வேலைக்கு சம ஊதிய ஆணை மட்டும்தான். அந்த கையெழுத்தை இட்டு எங்களுக்கு ஆணை கொடுத்தா மட்டும்தான் இந்த போராட்டத்தை கைவிடுறதா நாங்க இருக்கோம். நீங்க எத்தனை அடக்குமுறை போட்டாலும் சரி, எத்தனை இது எங்களுக்கான ஆணைகள் போட்டாலும் சரி, எங்களுக்கு அது தீர்வாகாது. ஒரே ஒரு ஆணை, சம வேலைக்கு சம ஊதிய ஆணை மட்டும் போடுங்க. இன்றே கையெழுத்து போடுங்க. நாங்க இன்னைக்கு மதியமே எங்க ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எங்க பிள்ளைங்க எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்த காத்துட்டு இருக்கோம். எங்களுடைய கல்வி பணியை இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரூபியா பேகம்.